பொட்டேட்டோ கன்னை வச்சு மீன் புடிச்சா எப்படி இருக்கும்? பொட்டேட்டோ கன் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பிரஷர் கன் மாதிரி தான். அதை அவர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஃபிஷிங்கை நீங்களும் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சிலிண்டர் மட்டும் தான், பட் இதுக்கான பைப் நிறைய இருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி பைப் எல்லாத்தையுமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. எல்லாத்தையுமே கரெக்டான ஷேப்ல கரெக்டான சைஸ்ல கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ளூ கன்னை யூஸ் பண்ணி மொத்தமா ஒட்ட ஸ்டார்ட் பண்றாரு. இந்த கன்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதுக்குள்ள நீங்க ஃபிளேமபிள் லிக்விட் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி லைட்டர் மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த லைட்டை நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸோட வெளியே அனுப்புங்க. அதான் மேட்டர். இப்போ ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒரு அம்பு இருக்கு. அது ஆணி அம்பு, முன்னாடி ஆணி இருக்குது. இப்போ அவங்க உள்ள அமிச்சு பாக்குறாப்ல, பட் கொஞ்சம் லூசா இருக்குது. அதனால என்ன பண்ணான்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட சைஸை கொஞ்சம் திக்கா ஆக்குறதுக்கு நல்ல பேப்பர் போட்டு நான் சுத்திடுறாப்ல. இப்போ அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாயிருச்சு. இப்போ உள்ள போட்டு நல்லா டைட்டா இருக்குதுங்க. இப்போ அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு தண்ணி குளத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்குள்ள நிறைய மீன் இருக்குன்னு சொல்றாப்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஐபி சொல்யூஷனை வந்து ஒரு 5 தடவை அடிச்சுக்கிறாப்ல. இப்போ இதுதான் ஃபிளேமபிள் லிக்விடிங்க. நல்லா டைட்டா மூடிட்டு முன்னாடி லைட் இருக்கு பாத்தீங்களா, லைட் நெருப்பு ஸ்பார்க் வரும். சோ அந்த பிரஷர் அது முன்னாடி போயிடும். கரெக்டா எய்ம் வச்சு அடிக்கிறாப்ல ஃபர்ஸ்ட் ஷாட். அது டக்குனு போய் குத்துது, பட் அங்க மீன் இல்ல. இது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு வானத்துல அடிச்சு செக் பண்ணி காட்டுறாரு. அது எவ்வளவு தூரம் ஹைட்டுக்கு போகுது நீங்களே பாருங்களேன். அவரும் நிறைய பேர் ட்ரை பண்றாப்ல, பட் அந்த இடத்துல மீனே இல்ல போல இருக்குது. தண்ணிக்கு நடுவுல போய் கூட ட்ரை பண்றாரு, பட் அங்க ஒரு மீன் கூட கிடைக்கல. அவருக்கு மீன் கிடைக்கல. ஆனா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.